வெல்கம் டு HK Mommy's Kitchen. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் சம்மருக்கான ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கான கொஞ்சம் டிப்ஸும் கூடவே 2-3 டெலிஷியஸான ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். சம்மரில் எல்லாருக்குமே ஹீட் அதிகமாக இருக்கனால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயில் நம்ம வீட்டிலேயே கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டோன்னா இந்த சம்மரில் நம்ம ஹேர் அதிகமாக டேமேஜ் ஆகாமல் ஹெல்ப் ஆகும். ரொம்ப கோல்ட் காஃப் இருக்கிறவங்க இந்த ஆயில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது அதிகமாக குளிர்ச்சியை தரும். ஆனால் எப்போவுமே காய்ச்சும் போது ஒரு 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இரும்பு சட்டியில் இருக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப அதிகம். கூடவே நம்ம சிம்லே வச்சு எண்ணெய் காய்ச்சும் போது தான் நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்காது. இப்போ நான் 1/4 லிட்டர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சூடேறி வரும்போதே நம்ம ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆலோவேரா பிஞ்சு ஆலோவேரா எடுத்தனால கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே லைட்டாக கொதி வரும்போதே நீங்கள் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்லே வச்சு ஆலோவேரா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரும், அதாவது அந்த நீர்ச்சத்தை எல்லாம் வெளியேறி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதை நீங்கள் 24 hours அந்த இரும்பு சட்டிலே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி கொஞ்சமாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாரத்தில் 2-3 நாள் தலைக்கு நீங்கள் குளிக்கும் போது இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வகையான பொருட்கள் போட்டு வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக விலை குறைவாக நம்ம எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வீட்டில் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பால் ஒரு பேனில் காய்ச்சிக்கலாம். கூடவே இப்போ காய்ச்சின பால் கொஞ்சம் நான் ஆற வச்சுக்கிறேன். இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம டேரெக்டாக நம்ம கொதி வரும்போது பாலில் ஆட் பண்ணும்போது நிறைய கட்டிகள் வர சான்ஸ் இருக்குது. அதனால சின்னமாக இந்த மாதிரி பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணும்போது நம்ம நிறைய கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக டைலூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கரண்டி கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி தனியாக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸுங்க ஆப்பிளை பார்த்தாலே ஓடிடுவாங்க. அதனால் வீட்டில் நிறைய ஆப்பிள் இருந்தனால சரி இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சேன். பட் குழந்தைங்க சாப்பிட்டாங்க. ஆனால் என் பையன் என்ன பண்ணான்னா அதில் இருக்கிற ஆப்பிளை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டான். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்களும் ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நான் கஸ்டர்டை நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டைலூட் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டர்டை இது நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப திக்காயிட்டாலும் நமக்கு களி பதத்துக்கு வந்துடும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட். அதனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இப்போ திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 4லேருந்து 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகர் கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கே எனக்கு போதுமாக இருந்தது. இதை விட கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைட்லேயே நான் பீட்ரூட் புட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்போ 3 பீட்ரூட் நல்லா பீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேக வச்சு ஆட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் கூட நீங்கள் அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுக்கும்போது நம்ம அந்த பல்போடையும் சேர்த்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கரண்டி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இது கூட நம்ம நல்லா வேக வச்சு ஆற வச்சு கிரைண்ட் பண்ண பீட்ரூட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் எதுவும் பண்ணிக்கல, நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வேக வச்சனால அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் எல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இது மாதிரி ஜலிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நான் புட்டு கொள்ளையில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கோகோனட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும் போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே வேக வச்சிடலாம். மேலே ஆவி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சைட்லேயே இப்போ ஆரஞ்சு பழம் சீசனும் இருக்கிறனால நான் அந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் ஆரஞ்சும் சேர்த்துக்கிறேன். அந்த பீல் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நல்லா காய வச்சு ஃபேஸுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் தனியாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா பால் ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிரேப்ஸ், நெக்ஸ்ட்டு மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அம்மா சம்மர் வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அம்மா வரும்போது குட்டீஸுங்களுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
ஸோ ஜூஸ் எவ்வளோ போட முடியுமோ போட்டாச்சு. கூடவே இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் வந்து நல்லா புட்டு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஈஸியாக நம்ம எடுத்துடலாங்க. இந்த புட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி கடலைக்கறி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு புட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா சின்ன பவுலில் கூட நீங்கள் இது மாதிரி வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும். சைட்லேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக ஸ்வீட் கார்னும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா வெந்துருந்துச்சு. அதையும் குழந்தைங்களுக்கு நான் கொடுத்தாச்சு. புட்டுக்காக எப்போவுமே சுகர் தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் கடலைக்கறி வைக்கும்போது ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கடலைக்கறியும் பண்ணியிருந்தேன் நான். இப்போ கடலைக்கறிக்காக கொண்டக்கடலை முளைக்க வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் இருக்கும். பட் நல்லாயிருக்கும் புட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் கொண்டக்கடலை கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் கடலைக்கறிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, நெக்ஸ்ட்டு கிராம்பு, பட்டை, நெக்ஸ்ட்டு கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பூண்டு பருக்களும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரும்போது கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு முறை தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை ஆட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா வறந்து வரட்டும். நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. நெக்ஸ்ட்டாக இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிப்பேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, அல்லது கறிக்கிடும். லைட்டாக நல்லா ஒரு அரைமா வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வர நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ண வீடியோலாம் இதில் ஆட் பண்ணிக்கல. இப்போ வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு நான் வந்து கிரைண்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி சூப்பரான கடலைக்கறி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், தாளிப்புக்காக கொஞ்சமாக நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ், சின்ன வெங்காயம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி. யூஸ்வலாக கோகோனட், நெக்ஸ்ட்டு சுகர், பச்சை பயிரெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு முறை இந்த மாதிரி கடலைக்கறி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 hours ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் லிக்விடாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் திக்காக ஆட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப திக்கானா நமக்கு வந்து களி பதத்துக்கு வந்துடும். அதனால் இதுவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக பவுலில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸுங்க வந்து ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்மருக்கான ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் வந்து பார்க்கலாம். இப்போ நான் பவுலில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது கூட நான் வீட்லேயே ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் தான் கம்மிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். லைட்டாக காட்டன் வச்சு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக லைட்டாக நீங்கள் தொடச்சி எடுத்துருக்கீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். கூடவே இந்த நலுங்கு மாவு வீட்லேயே செஞ்சது தான். நான் வீடியோட லாஸ்ட்டாக அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கிராம்பெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி கூட பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கும் போது நம்ம கடையில் இருந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே நமக்காக கேர் பண்ணி செய்யும்போது அதோட நம்ம வந்து பொருட்கள் வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ண ரோஸ் வாட்டர் தான். நான் ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து காஃபி வேஸ்ட்டு, ஃபில்டர் காஃபி வேஸ்ட் இருக்குல்லையே, அதை தான் நான் ஸ்க்ரப்பாகவே அடிக்கடி நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸுக்கவோ பாடி ஸ்க்ரப்பாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய ஸ்வெட்டிங் ஸ்மெல் எல்லாமே போகும். கூடவே நீங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சம்மரில் ஏற்படக்கூடிய சன் டர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ காஃபி வேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் தாங்க. கூடவே நீங்கள் லெமன் இருந்தால் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு லெமனோட ஓடு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஃபேஸ் எல்லாமே நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஜென்டலாக வந்து ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஒன்று போட்டுக்கலாம். இது வந்து நான் நலுங்கு மாவு பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை தான் நான் யூஸ்வலாக வந்து ஃபேஸ் பேக்காகவும் ரெடி பண்ணுவேன். பட் இதை நீங்கள் போடும்போது கூடவே சாஃப்ட் ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சாதம் வடித்த கஞ்சி, தயிர்,
இந்த மாதிரி சாஃப்ட் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகாது. ஏன்னா இதில் வந்து நிறைய வகையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். முக்கியமாக பைத்தம்பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மரில் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். எங்கள் பாப்பா நானும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அவளுக்கு தான் குளியல் பொடியாக ரெடி பண்ணது. பட் நானும் வந்து ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி குளியல் பொடியாக நம்மளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1லேருந்து 2 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சம்மரில் வரக்கூடிய ஸ்வெட்டிங் ஸ்மெல் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அது மாதிரி வெயில் அதிகமாக போயிட்டு வரும் ஸ்கின் வந்து லைட்டாக அந்த இடம்லாம் பிளாக் ஆகும், சன் டேன் ஆகும். அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணி கொடுக்கும். 5 மினிட்ஸ் நல்லா காஃபி ஸ்க்ரப் வச்சு ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபேஸ் பேக்கும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் நல்லா ஒரு ஸ்கின் வந்து பிரைட்டாகிறதுக்கும் இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. ஸோ கைமுட்டு கால் முட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குளியல் பொடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 1-2 முறை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக ஒரு ஹேர் பேக் வந்து ஒன்று ரெடி பண்ணிடலாம். 4-5 கோகோனட் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி கோகோனட் மில்காக நம்ம எடுத்துக்கலாம். கோகோனட் மில்காக நம்ம வந்து இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஹேர் ஸ்கின்னுக்கும் நம்ம வயிற்று புண் வராமலும் தடுக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து கோல்டு காஃப்லாம் இருக்கும்போது நிறைய மருந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின்லாம் இருக்கும். என்னோட குட்டீஸ்களுக்கும் அது மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நான் கோகோனட் மில்க் எடுத்து கொஞ்சமாக பனங்கற்கண்டு ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நம்ம வந்து இன்டேக் பண்ணுறதுல இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகம். பட் இது வந்து நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து கடையில் இருந்து நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வந்து நம்ம வாங்காமல் வீட்லேயே நம்ம சிம்பிளாக விலை குறைவாக நம்ம வந்து வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோகோனட் மில்க் ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் நான் அலோவேரா வந்து கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கோகோனட் மில்க் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோகோனட் மில்க் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத்துக்கான ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹேர் வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஹேர் வந்து ஒரு நல்ல சில்கி அண்ட் ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சம்மரில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மரில் வரக்கூடிய நிறைய ஸ்கின் அண்ட் ஹேர் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கலாம். சம்மரில் வந்து நிறைய வேர்க்கூறு பிரச்சனை இருக்கும். கூடவே ஹேர் ஃபால் எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் தடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ஃபில் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹேருக்கு நல்லா மசாஜ் கொடுக்கும்போது பிளட்ஸ் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்குங்க. 1/2 hour விட்டுலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மைல்டான ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்கும். எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்பவே ஹேர் ஃபால் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு வெள்ளை முடி கூட இல்லைங்க. இப்போ நான் ஒரு 2 இயர்ஸாக தான் ஒரு ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 35+ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் கேருக்கும் கொஞ்சம் வந்து டைம் வந்து கொடுக்குறதுல தப்பே இல்லைங்க. நம்ம சேனலில் நிறைய ஹேர் கேர் ஸ்கின் கேருக்கான வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். vlogலையும் நிறைய ரெசிபிஸோடு சேர்த்து சம்மர் கேருக்கான வீடியோஸும் கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டின்னருக்காக இட்லிக்கு கும்பகோணம் கடப்பா தான் செஞ்சுருந்தேன். இது யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. எப்பவும் சட்னி சாம்பாருக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வந்து செஞ்சு பார்க்கலாம். 1 கப் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பொட்டேட்டோ தோலோடையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து குக்கர்லேருந்து வெளியே வந்து தெரிச்சு வராமல் இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ பொட்டேட்டோவை தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். சைட்லேயே ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 10 பல் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, இஞ்சி, பூண்டு, காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக திக்னஸுக்காக கேஷ்யூவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இப்போ கஞ்சி ரெசிபிஸ்க்காக கொஞ்சம் சைட்லேயே வறுத்து வச்சுருந்தேன். இது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பொட்டேட்டோவும் நல்லா ஆறிடுச்சு. ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, நெக்ஸ்ட் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக காரம் இருந்தாலும் வீட்டு குட்டீஸுங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ 2 வந்து நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். 1 வந்து இதில் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம்.
கூடவே நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கூடவே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரும்போது நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணி ராஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரை லைட்டாக கொதி வரட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட நம்ம பொட்டேட்டோ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்தா பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சோம்னா சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி. எப்போவும் சட்னி சாம்பாருக்கு பதிலாக இந்த மாதிரி கும்பகோணம் கடப்பா வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இட்லி செட் தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது 3லேருந்து 4 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கனால காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அதிகமாக நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் 2 வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன், 2 வந்து வதக்கி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கரெக்டான காரமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக எனக்கு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு வந்து தேவைப்பட்டுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி வீட்டில் இல்லாதனால கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி கசக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கஸ்தூரி மெத்தி வந்து வேறு எதுவும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான், காஞ்ச வெந்தயக்கீரை. அதுவும் ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூடான இட்லிக்கு வச்சு அன்னியோட டின்னர் வேலையாக முடிச்சாச்சு. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரெசிபீஸோட லிஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டாக வீட்லேயே குளியல் பொடி ஃபேஸ் பேக்கும் தயாரிச்சிடலாம். பண்ணலாமா? வந்து குளியல் பொடியாக குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு குளிக்க ஊற்றும் போது கொஞ்சம் பால் அல்லது தயிரில் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தயிர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரா மில்கில் கூட கலந்து குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் குளிக்க வைக்கும்போது குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன முடிகள் இருந்தால் கூட அது உந்து வந்துடும். கூடவே ஒரு 2 வயசு 3 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட பாப்பா கடிப்பாப்பாக்கு நான் இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவள் சின்ன வயசுல இருந்தே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடி வந்து ரொம்ப சின்ன வயசுல ஒரு 6 மந்த்ஸாக இருக்கும் போதுலாம் அவளுக்கான பைத்தமாவு தான் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அவளுக்கு ஒரு 2 வயசுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த நலுங்கு மாவு தான் அடிக்கடி நான் அவளுக்கு யூஸ் பண்ணுவேன். இது நான் வந்து ஃபேஸ் பவுடராகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த நலுங்கு மாவை நீங்கள் குளியல் பவுடராகவோ அல்லது ஃபேஸ் பேக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், தழும்புகள், முகப்பருக்கள் கூட வராமல் தடுக்கலாம். இது நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக ஈஸியாக நாட்டு மருந்து கடையிலிருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்யும்போது விலையும் ரொம்ப குறைவு. எந்த கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாததுனால ரொம்ப ஹெர்பல் ரிச்சாகவும் இருக்கும். வாங்க இப்போ நலுங்கு மாவு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 100 கிராம்ஸ் ஆவாரம்பூ எடுத்துருக்கிறேன். ட்ரை ஆவாரம்பூ தான், இது நாட்டு மருந்து கடையிலேருந்து நான் வாங்கினது தான். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆவாரம்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நிழல்லையே காய வச்சுக்கோங்க. நிழல்லையே காய வைக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து சருமத்தில் அரிப்பு நமைச்சல் ஏற்படாமல் தடுக்குது. சரும நிறத்தை வந்து அதிகரிக்கிறதும் ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுங்க. சருமம் வறட்சியாக இருந்தால் வறட்சியை போக்குறதுக்கும் இந்த ஆவாரம்பூ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நலுங்கு மாவு பவுடர் ரெடி பண்ணும்போது ஆவாரம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு. இது கூட நம்ம சரும நிறத்தை அதிகரிக்கும், சரும பிரச்சனைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குதுங்க. பச்சைப்பருப்பில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால சருமத்தை சுத்தம் செஞ்சு நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கூடவே இந்த பச்சைப்பருப்பில் ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை ஈரப்பதமாக மென்மையாக வச்சுருக்கிறதும் ஹெல்ப் பண்ணுது. முகத்தில் வந்து பருக்கள் வராமல் தடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கிற பொருள் 100 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 கிராம் கொண்டக்கடலை, 100 கிராம் கடலைப்பருப்பு, 1/4 கிலோ கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இது ஆண்கள் வந்து இந்த பவுடர் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து சூரிய வெளிச்சத்தினால் ஏற்பட்ட கருமையை போக்குறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. கூடவே சருமத்தில் இருக்கிற துளைகள், அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளியேற்றுறதுக்கும் இந்த வெள்ளை உளுந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலையிலையும் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. நம்ம சரும நிறத்தை அதிகரிக்கவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளமையிலேயே நிறைய பேருக்கு முகச்சுருக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் வயதான தோற்றம் தெரிய வந்த சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கொண்டக்கடலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள். கடலைப்பருப்பும் நம்ம சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் முகப்பரு, கரும்புள்ளிகள், தழும்புகள் கூட மறைய சான்ஸ் இருக்குது. அடிக்கடி நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணிட்டு வரும்போது கூடவே நம்ம சருமத்தின் நிறமும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சளில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு வந்து அதிகமாக இருக்குது. சூரிய ஒளி, தூசு, அழுக்கு
நெக்ஸ்ட்டு ஏதாவது அலர்ஜி இருந்தால் கூட அதனால் உண்டாகும் அலர்ஜியை போக்குறதுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குங்க. கூடவே இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகமாக இருக்கனால பருக்கள் ஏற்படுவதை தடுக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நம்ம சரும துளைகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கவும் இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக கிச்சிலி கிழங்கு 10 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை பூலாங்கிழங்குன்னு கூட சொல்லுவோம். வயதான தோற்றம் தள்ளி போகும். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது முகப்பரு, முகத்தில் இருக்கும் சிறு சிறு புள்ளிகள் கூட நீங்கிறதுக்கு இந்த பூலாங்கிழங்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டாக காஞ்சா மகிழம்பூ. இதில் இருக்கக்கூடிய நம்ம சத்துக்கள்னால உடலில் இருக்கக்கூடிய சூடு, கட்டி, உஷ்ண கட்டி போன்றவை எல்லாமே நம்ம சம்மர் சீசன்லாம் அடிக்கடி வரும். அப்போல்லாம் நம்ம இந்த பவுடர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மகிழம்பூ நம்ம ஆட் பண்ணுறனால அந்த ப்ராப்ளம் கூட வராமல் தடுக்கும். கூடவே முகப்பரு, முகத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள், வியர்வை துர்நாற்றத்தை கூட போக்கும் வல்லமை இந்த மகிழம்பூக்கு இருக்குங்க. நெக்ஸ்ட்டாக கோரக்கிழங்கு. அதுவும் நான் 10 கிராம் எடுத்துக்கிறேன். மகிழம்பூவும் 10 கிராம். இந்த கோரக்கிழங்கு நம்ம சேர்க்குறனால இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தருங்க. ஸோ நலுங்கு மாவு இந்த குளியல் பொடி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கோரக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். கூடவே நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா ஷைனிங்காக ஆக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. உடலில் ஸ்வெட்டிங் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோரக்கிழங்கு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உடல் துர்நாற்றமும் நீங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டாக கார்போக அரிசி. இதுவும் 10 கிராம் எடுத்துருக்கிறேன். கார்போக அரிசி சேர்க்கும்போது வெண்குஷ்டம், வெண்புள்ளிகள் கூட மறைய ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. கார்போக அரிசி சேர்க்குறதுனால எல்லா விதமான தோல் நோய்களையும் குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதாவது அந்த வெண்புள்ளிகள், வெண்குஷ்டம் சரி செய்யும் தன்மையும் கொண்டது. நெக்ஸ்ட்டு 5லேருந்து 6 பாதாம் எடுத்துருக்கிறேன். பாதாம் நம்ம சரும நிறத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். கூடவே நம்ம சருமத்திற்கு நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டாக வெட்டிவேர். வெட்டிவேர் சரும நிறத்தை அதிகரிக்கும், உடல் துர்நாற்றை போக்குவதும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வசம்பு. இதை புள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதுன்னு தான் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு பூச்சி எதுவும் கிடைக்காமல் இருக்கிறதுக்காக சின்னதாக நம்ம விளக்கெண்ணிலேயே இழைச்சி இதை நம்ம குழந்தைங்களுக்கு பொட்டு வைப்போம். நல்ல நறுமணமாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த குளியல் பொடி நலுங்கு மாவு செய்யும்போது இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உடம்பில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பருக்கள், வடுக்கள் கூட போக்குறதுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. நெக்ஸ்ட்டாக 2 அதிமதுரம் எடுத்திருக்கேன். இந்த அதிமதுரமும் நம்ம ஆட் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க. சம்மர் சீசனில் நம்ம அடிக்கடி வெளியே போயிட்டு வரும்போது அந்த சூரிய வெளிச்சத்தினால நமக்கு ரொம்ப உடலில் கருமை ஏற்படும். அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த அதிமதுரம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கிறது ரோஜா இதழ்கள் தான். இது கணக்கில்லைங்க. நான் ஒரு 2 பேக்கெட் வாங்கினேன். 10 ருபீஸ்க்கு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வீட்லேயே தான் இதை ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரோஜா இதழ்களும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக அளவுகள் தெரியல. 2 பேக்கெட் வாங்கினேன். 10 ருபீஸ்க்கு 2 பேக்கெட் வாங்கினேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். நான் நிழலில் காய வச்ச பொருள் இந்த ரோஜா இதழ்கள் மட்டும் தான். மற்றது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் வாங்கி நிழல்களே காய வச்சுட்டேன். இது கூட நீங்கள் நிறையா பருக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட ட்ரையான வேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ஹெர்பல் பொருட்கள் இது கூட ஆட் பண்ணலாம். பட் இதுவே குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்தந்த பொருட்கள் தான் கிடச்சிச்சு. அதனால் நான் இந்த பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக எனக்கு இதை அரைக்கிறதுக்கு ஒரு 150 ருபீஸ் தாங்க ஆச்சு. நான் எல்லா பொருட்களை எல்லாமே சேர்த்தாலே எனக்கு மொத்தமாகவே ஒரு 250 ருபீஸ்க்குள்ளே 6 மந்த்ஸுக்கான பொடி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 டேஸ் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நான் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், இது எனக்கு 6 மந்த்ஸுக்கு நானும் பாப்பாவும் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வெளியில் வாங்கும்போது நமக்கு ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸே நமக்கு 300-400 ருபீஸ்க்கு ஆகும். ஸோ இந்த மொத்தமே நான் ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஸோ வீட்லேயே நம்ம செய்யும்போது நமக்கு விலையும் கம்மி, ரொம்ப நம்ம பார்த்து எல்லாமே நம்ம கேர் பண்ணி எடுத்துப்போம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சிப்புழு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது ஏர்டைட் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. கூடவே இதில் 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி வண்டுகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஈரத்தன்மை படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க.
வாரத்தில் 2லேருந்து 3 நாள் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதோ அல்லது எண்ணெய் வச்சு குளிக்கும் போதோ அந்த எண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கூடவே இந்த பொருட்களெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ட்ரைனஸ் இருக்கும். அதனால் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஃபேஸ் பேக்காக நீங்கள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக ரா மில்க் அல்லது தயிர் அது மாதிரி சாஃப்டான ஏஜென்ட் வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இதில் நம்ம பாசிப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து நமக்கு உடலுக்கு வந்து அதிகமான ட்ரைனஸ் கொடுத்துரும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி தான் வாரத்துக்கு 1 டே மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பாப்பாவுக்கு குளியல் பொடியாக ஒரு 2-3 டேஸ் நான் வந்து குளிக்க ஊற்றும் போது யூஸ் பண்ணிப்பேன். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சீக்கிரமாக குளிக்க ஊற்றிக்கலாம். நம்மளும் குளியல் பொடினாலும் ஒரு 2-3 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக வாரத்தில் 1 டே மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ரொம்ப வந்து அதிகமாக ட்ரைனஸ் கொடுத்துரும். அதனால் ஃபேஸ் பேக்காக ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இதோட நறுமணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்லேயே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் HK Mommies லைஃப் ஸ்டைல் அண்ட் ப்ளாகை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.